இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்டோடைய செகண்ட் லெசன் ஃபசலோं के त्योहार பத்தி பார்க்க போறோம். ஃபசல்னா கிராப்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே ஃபசல்னு சொல்லுவோம். ஃபசலோं के त्योहारனா பண்டிகைன்னு அர்த்தம். அதாவது ஃபெஸ்டிவல். ஃபசலோं के त्योहार அப்படின்னா த ஃபெஸ்டிவல் ஆஃப் கிராப்ஸ். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய ஃபசலோं के त्योहार என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது. ஓகே, பார்க்கலாம். सारा दिन बोरसी के आगे बैठकर हाथ तापने हुए गुजर जाते हैं. सारा दिन சாரானா ஹோல் முழுவதும் சொல்லுவாங்க. தட் இஸ் சாரா. தின்னா டே, அதாவது முழு நாளுமே ஒரு நாள் முழுக்க போர்சிக்கு ஆகே பைட்கர். போர்சின்னா ஸ்டவ் மாதிரி, அதாவது நெருப்பு எரியும் இல்லையா, நம்ம குளிர்காயறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போர்சின்னு சொல்லுவோம். போர்சிக்கு ஆகேமே இன்ஃப்ரண்ட் ஆஃப், அது முன்னாடி, அந்த போர்சிக்கு முன்னாடி பைட்கர்னா உட்கார்ந்து ஹாத் தாப்னே ஹுயே. ஹாத்னா கைய வந்து தாப்னேனா கொஞ்சம் சூடாக்குறது. அதாவது கைய வந்து கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும் இல்லையா, அப்ப நம்ம அந்த நெருப்புக்கு முன்னாடி வச்சோம்னா கைக்கு சூடாகும் இல்லையா, அதை தாப்னேன்னு சொல்லுவோம். ஹீட் பண்றது, கைய சூடு பண்ணி குஜார் குஜார் மீன்ஸ் ஸ்பெண்ட், அதாவது கழியறது. அந்த நாள் வந்து கடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாள் முழுக்க அந்த நெருப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து கைய சூடு பண்றதுலயே வந்து நாள் வந்து ஓடிடுதுன்னு சொல்றாங்க. कहाँ तो कीचड़ की समय धूप में गर्माहट की शुरुआत होनी चाहिए और यहाँ हम सूरज के इंतजार में आस लगाए बैठे हुए हैं. कहाँ मीन्स வேற எங்க போயிட்டாங்க யாரு? कीचड़ के समय धूप में गर्माहट की शुरुआत. கீச்சடு மீன்ஸ் அந்த பொங்கல் பண்டிகை தான் கீச்சடுன்னு சொல்றாங்க. பொங்கலோட சமைனா டைம், அந்த பொங்கல் பண்டிகை வர டைம்ல धूप में गर्माहट की शुरुआत. धूप மீன்ஸ் சன்ரைஸ், அந்த சன், அந்த சூரியனுடைய அந்த வெப்பம், அதோட கர்மாஹட்னா அரவணைப்பு. அதாவது ரொம்ப நம்ம வார்ம் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப நம்மள கொஞ்சம் சூடா வச்சிருக்கோம் இல்லையா, அது தூப்மே கர்மாஹட், அதாவது அந்த சூடோடைய அரவணைப்பு. ஷுருவாத் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது. போனி சாகிய, கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். இந்த டைம்ல எல்லாம், அந்த பொங்கல் பண்டிகை வர டைம்ல எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த குளிர் விலகி சூடு வந்திருந்திருக்கணும். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மீன்ஸ் ஹியர், இந்த இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, ஹம் சூரஜ்கே இன்தசார், சூரஜ் சன், சூரஜ்ங்கிறது சூரியனோட இன்தசார்னா காத்திருக்கிறது, வெயிட் பண்றது. சூரஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஆஸ் லஹாயே பைட்டே ஹுயே ஹை. ஆஸ் லஹாயினா அவங்க வந்துருவாங்க நம்ம நம்பிக்கையோட இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஹோப். ஆஸ் லஹாய் மீன்ஸ் நம்ம நம்பிக்கையோட பைட்டே ஹுயே பைட்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, சூரியன் வந்துருங்க நம்பிக்கையில. பூரே 10 दिन हो गए सूरज लापता है. பூரே மீன்ஸ் ஹோல், முழுவதுமா. 10 दिन, 10னா நம்பர் 10, தின்னா நாள், அதாவது முழுசா 10 நாள் வந்து ஹோகைனா ஆகிருச்சு. முழுசா 10 நாள் ஆச்சு. என்ன இதுக்கு? சூரஜ் லாப்தா ஹை. சூரியன்னா சன், சூரியன் வந்து லாப்தானா மிஸ் ஆகுறது, அது காணாம போய் முழுசா 10 நாள் ஆச்சு. அதாவது சூரியன் வெளியிலேயே வரவே இல்லையா 10 நாளாவே. ஆஜ் சுபகுத்தோ रजाई से निकलने की हिम्मत नहीं हो रही थी. आज மீன்ஸ் டுடே, இன்னைக்கு. சுபக் மீன்ஸ் மார்னிங், ஏர்லி மார்னிங், காலையில பொழுதுல. ரசாயினா நம்மளுடைய அந்த அதாவது நம்ம பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அத ரசாயின்னு சொல்லுவோம். ரசாயி சே நிக்கல்னா வெளியில வர்றது, பெட்ஷீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஹிம்மத் நகி ஹோ ரஹி ஹை. ஹிம்மத்தான தைரியம், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான தைரியம் கூட நமக்கு இல்ல. அதாவது வெளியில இருந்து ரொம்ப குளிருது, அதுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சமாவது வார்மா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது அந்த பெட்ஷீட்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான தைரியம் கூட காலையில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாஹர் தேக்னே சே தோ சமை கா அந்தாசா பில்குல் நஹி ஹோ ரஹா. பாஹர் மீன்ஸ் வெளியில, அவுட் சைட்ல. தேக்னேனா பாக்குறது, வெளியில பாக்குறதுக்கு. தோ சமைனா டைம், அந்த டைம்ல. அந்தாசா பில்குல் நஹி ஹோ ரஹா. அந்தாசா மீன்ஸ் கொஞ்சம் கெஸ் பண்றது. வெளியில பார்த்து நம்ம இப்ப வந்து காலையில பொழுது விடிஞ்சிருச்சுன்னு கெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் அந்தாசான்னு சொல்லுவோம். அந்தாசா பில்குல் நஹி ஹோ ரஹா. பில்குல் மீன்ஸ் டோட்டலி, முற்றிலுமாவே. நஹி ஹோ ரஹா நம்மளால கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா. கர்மே ஹோ ரஹி சஹல் பஹல் அப் பதா சல் ரஹி ஹை. கர்மே மீன்ஸ் வீட்ல, அவங்க வீட்ல. ஹோ ரஹி மீன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய. சஹல் பஹல் மீன்ஸ் அந்த சவுண்ட் கேட்கும் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் இருக்கும் இல்லையா, அதை சஹல் பஹல்னு சொல்லுவோம். அப் பதா சல் ரஹா ஹை. அப் மீன்ஸ் நான் இப்போ நமக்கு
பத்தா சல் ரஹி ஹை, பத்தா மீன்ஸ் தெரிய வருது, பத்தா சல் ரஹின்னு நமக்கு தெரியப்படுத்துதான். அங்க வீட்டுல நடக்கக்கூடிய சில சவுண்ட் தான் நமக்கு தெரியப்படுத்துது. என்ன சவுண்ட் அப்படின்னா, ரகு ரகுக்கர் கானோமே கபி சம்பாக்கல் கே चलने और पानी के गिरने की आवाज. ரகு ரகுக்கர், ரகுன்னு இருக்கிறது, என்ன இருக்குதா, காணோமே, காணோமேனா காதுல, கான் மீன்ஸ் இயர்ஸ், காதுல, கபி, கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது என்ன கேக்குதா, சாம்பாக்கல் கே சல்னே, சாம்பாக்கல், சாம்பாக்கல் ஹேண்ட் பம்ப், அதாவது நம்ம கையில நம்ம அடிப்போம் இல்லையா, அடிப்பம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சாம்பாக்கல் கே சல்னே, சல்லினா அது அடிக்கிற சவுண்ட், அதை டிரைவ் பண்ற சவுண்ட். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பானிக்கே கிர்னேக்கு ஆவாஸ், பானினா வாட்டர், அந்த வாட்டரோட கிர்னேனா கீழே விழுகிற சவுண்ட், ஆவாஸ் மீன் சவுண்ட். அந்த தண்ணி வந்து குளிக்கும் போது கீழே விழுவோம் இல்லையா, அந்த தண்ணி அடிப்பம்புல அடிக்கும் போது கீழே விழுவோம் இல்லையா, அந்த சவுண்ட். तो कभी किसी के हांक लगाने की आवाज கபி கிசிகே ஹாங்க் லஹானே கி ஆவாஸ், கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது, கிசிகேனா யாரோடதுன்னு தெரியல, பட் எனிஒன் யாரோடதையோ, ஹாங்க் லஹானே கி ஆவாஸ், ஹாங்க் லஹானே மீன்ஸ் ஷவுட் பண்றது, கத்துறதோட ஆவாஸ்னா சவுண்ட், அவங்க சவுண்ட் கொடுக்கறதோடைய வாய்ஸ் வந்துட்டு ஆரகித்தி மீன்ஸ் வருதான், அந்த சவுண்ட் அவங்களுக்கு காதுல கேக்குதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜா பாகு கே தேக் கரே கி பத்தா ஆயில் கே நா, அதாவது அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறாங்க. இந்த இது ஃபுல்லாவே லோக்கல் லாங்குவேஜ், பிராக்கெட்ல இருக்கிறது ஃபுல்லாவே லோக்கல் லாங்குவேஜ். ஜா பாகு கே தேக், ஜா மீன்ஸ் கோ, பாக் மீன்ஸ் ஓடுறது, தேக் மீன்ஸ் சி பாக்குறது, போய் பாரு, போய் செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஓடி போய் செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. கராக்கே பத்தா மீன்ஸ் பனானா லீவ்ஸ், அந்த பனானா லீவ்ஸ் வந்து ஆயில் கே மீன்ஸ் வந்துருச்சா இல்லையான்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த பனானா லீவ்ஸ் எல்லாம் வந்துருச்சா இல்லையான்னு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. आज ही लोग के उठे की नाई के का बोल जल्दी तैयार फोकस. आज मीन्स टुडे, ई लोग मीन्स पीपल மக்கள் அர்த்தம். உட்டே கி நாயிகா கா, உட்டே மீன்ஸ் வேக்கப், இங்க இருக்க மக்கள் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்றாங்க. போல் மீன்ஸ் டெல், சொல்லுங்க, சொல்லி என்ன சொல்லணும், ஜல்தி தயார் ஃபோக்கஸ், ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட், வேகமா, தயார் மீன்ஸ் ரெடி ஆகுறது, வேகமா ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அபு தோ உட்னே மே ஹி பலாயி ஹை, அபு மீன்ஸ் நான், இப்போ வந்துட்டு உட்னே மீன்ஸ் எந்திரிக்கிறது, வேக்கப் ஆகுறது தான் பலாயி மீன்ஸ் நல்லது, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எந்திரிக்கிறது தான் சேஃப், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அவங்க எந்திரிச்சிடறாங்க. நஹா தோக்கர் ஹம் சபி ஏ கமரே மே இக்டா ஹுயே, நஹா தோக்கர், நஹா மீன்ஸ் குளிக்கிறது, பாத்திங், தோக்கர் மீன்ஸ் வாஷிங், துவைச்சு குளிச்சுட்டு, ஹம் சபி மீன்ஸ் ஆல் எல்லாரும், ஹம் மீன்ஸ் வி நாங்க எல்லாரும், ஏக் கமரைமே, ஏக் மீன்ஸ் ஒரு, கமரை மீன்ஸ் ரூம், ஒரு ரூம்ல, இக்டா மீன்ஸ் கேதர், ஒரு ஒண்ணு கூடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஒரு ரூம்ல எல்லாரும் வந்து ஒன்னா சேர்றாங்க. दादा और चाचा ने क्या सफेद चकाचक मांड लही धोती और कुर्ता पहना हुआ है. दादा மீன்ஸ் கிராண்ட் ஃபாதர், சாச்சா மீன்ஸ் அங்கிள், கிராண்ட் ஃபாதரும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சாச்சானா அங்கிள் மாமாவும், கியா மீன்ஸ் வாட் சஃபேத் மீன்ஸ் நல்ல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய, சக்காச்சக் மாண்டுலகே, கண்ணை கூசுற அளவுக்கு, நல்லா கிளார் அடிக்கிற அளவுக்கு, தோத்தி அவர் குர்த்தா, தோத்தி மீன்ஸ் அவங்களோட இந்த தோத்தி சொல்லுவோம் இல்லையா, வேஷ்டி, குர்த்தா மீன்ஸ் ஷர்ட், அந்த ஷர்ட்டும், பகனா மீன்ஸ் வியர், அவங்க போட்டிருக்காங்களாம், அவங்க எல்லாரும் கண்ணை கூசுற அளவுக்கு தோத்தி போட்டிருக்காங்களாம். खिचड़ी में ऐसन ताड़ हम पहले कब्बो न देखनी सारा देख कनकना देता पापा ने कहा. பாப்பா மீன்ஸ் ஃபாதர், அப்பா, கஹான்னு சொல்றாரு, அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவும் லோக்கல் லாங்குவேஜ். கீச்சடுமே ஐசன் தாடு மீன்ஸ் தண்டா, அதாவது அந்த கூலிங்னஸ், அந்த குளிர் வந்துட்டு கீச்சட் டைம்ல கூட, பகிலே காபுன தேக், அதாவது இன்னும் போகல அப்படிங்கிற சொல்லிட்டு, சாரா தே கண்கனா தேத்தா, சாரா மீன்ஸ் ஹோல், முழு, தேக்னா பாடி, முழு உடம்புமே எப்படி இருக்கு, கண்கனா தேத்தா, அதாவது ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு, முழு உடம்புமே ஷேக் ஆகுது, ரொம்ப நடுங்குது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அடுத்த ஷயத் आज धोती में उनके ठंड कुछ ज्यादा लग रही है. ஷயத் மீன்ஸ் ஒருவேளை, மேபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவேளை, ஆஜ் மீன்ஸ் டுடே இன்னைக்கு, தோத்தி மீன்ஸ் அந்த தோத்தி குர்த்தாங்க போட்டிருக்காங்க இல்லையா, அந்த காஸ்டியூம்ல, உங்கேனா அவங்களுக்கு,
தண்டு தண்டு மீன்ஸ் அந்த கூலிங்னஸ், அந்த கூலிங்னஸ் வந்துட்டு குச் ஜியாதா லக் ரஹி ஹை, குச் குச் மீன்ஸ் கொஞ்சம், ஜியாதா ஜியாதா மீன்ஸ் அதிகமா, கொஞ்சம் அதிகமா, லக் ரஹி ஹை, லக் ரஹி மீன்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்றாங்க. ஒருவேளை அந்த குர்த்தி ஷர்ட் எல்லாம் போடவும் அவங்களுக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நக்கலா அவன் மனசுல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், सामने मचिया पर खादी के सफेद साड़ी पहने हुए दादी बैठी थी. सामने सामने मीन्स इन फ्रंट ஆஃப், முன்னாடி, மச்சியா பர், மச்சியா மீன்ஸ் ஸ்டூல், நம்ம ஒரு சின்ன ஸ்டூல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டூல்ல காதிக்கு சஃபேது சாதி, காதி காதினா காதி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, காதியோடைய சஃபேது சாதி, சஃபேது சஃபேதா ஒயிட் கலர், சாடி சாடினா அவங்களோட இந்த சாரி, நல்லா காதி துணியில ஒயிட் கலர் சாரிய பகனே விய, பகனே மீன்ஸ் வியர் போட்டிருக்கிறது, போட்டுக்கிட்டு தாதி பைட்டி தீ, தாதி தாதி மீன்ஸ் கிராண்ட் மதர், கிராண்ட் மதர் என்ன பண்றாங்க, பாட்டி, பைட்டி தீ, பைட்டினா உட்கார்ந்து இருக்காங்க, அந்த பாட்டி வந்து நல்லா காதி துணியில ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு முன்னாடி ஸ்டூல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆஜ் தாதி நே அப்பனே பால் தோயே ஹை, ஆஜ் ஆஜ் மீன்ஸ் டுடே இன்னைக்கு, தாதி தாதி மீன்ஸ் அந்த கிராண்ட் மதர் அவங்களோட பாட்டி வந்துட்டு அப்பனே அப்படின்னு தன்னுடைய பால், பால் மீன்ஸ் அவங்களோட ஹேர், ஹேரை வந்து தோயே தோயினா வாஷ் பண்ணிருக்காங்க, ஹேர் வாஷ் பண்ணிருக்காங்க, தலைக்கு குளிச்சிருக்கிறாங்க. ஜக் சஃபேத் சேமல் கி ரூயி ஜைசே ஹல்கே ஃபுல்கே பால், ஜக் ஜக் சஃபேத் சேமல் கி ரூயி, ரூயி மீன்ஸ் அந்த நூல், நூல் சொல்லுவோம் இல்லையா, சேமல் கே சூயி அப்படின்னா ஒரு பருத்தியில இருக்கக்கூடிய அந்த நூல் மாதிரி, சஃபேது சஃபேதா ஒயிட் கலர்ல, ஜக் சஃபேத்னா கம்பைன்டு ஒயிட், அதாவது ஒயிட் கலர்ல நல்ல ஒரு பருத்தி நூல் மாதிரி, ஜெய்சை ஜெய்சனா மாதிரி, லைக் தட், ஹல்கே ஃபுல்கே பால், ஹல்கே ஃபுல்கே, ஹல்கே ஃபுல்கே மீன்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டட், ரொம்ப மெலிசா இருக்கக்கூடிய பால், பால் மீன்ஸ் அவங்களோட ஹேர், அவங்க ஹேரை வர்ணிக்கிறாங்க, அது எப்படி இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு, ரொம்ப ஒயிட் கலர்ல இருக்கு, அதே மாதிரி ரொம்ப ஒரு गाइड से देखने पर भी एक काला बाल नजर नहीं आता. गाइड गाइड गौर गौर मीन्स ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்பவே நல்ல கவனமா, சே தேக்னே பர்பி, தேக்னே தேக்னேனா பாக்குறது, ரொம்ப கவனமா பார்த்தா, பர்பி பர்பி மீன்ஸ் இருந்தாலும் கூட, அதாவது நல்லா கவனமா பார்த்தாலும் கூட, ஏ காலா பால், காலா காலா மீன்ஸ் பிளாக் கலர், பால் பால் மீன்ஸ் ஒரு முடி, நல்ல கருப்பான ஒரே ஒரு முடி, நசர் நகி ஆத்தா, நசர் நகி, நசர்னா பார்வைக்கு, நகி ஆத்தா அப்படின்னா வரல, பார்வைக்கு வரல, அதாவது விஷயமே தெரியவே இல்லை, நம்ம எவ்வளவுதான் கவனமா பார்த்தாலும் அவங்க தலையில ஒரு முடி கூட பிளாக்கா இல்லாத, எல்லா முடியும் ஒயிட் கலர்ல இருக்குங்கிறத சொல்றாங்க. பில்குல் துளி துளி சி லக் ரஹி ஹை தாதி, பில்குல் பில்குல் மீன்ஸ் நல்லா முழுவதுமா, நல்லா டோட்டலா, துளி துளிசி, துளி துளிசி நல்லா வாஷ் ஆகி நல்லா சுத்தமா, எந்த எப்படி பார்த்தாலுமே அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம இருக்கும் இல்லையா, அதாவது துளி துளிசி நல்லா வாஷ்ல நல்லா சுத்தமா, லக் ரஹி ஹை தாதி அவங்க அந்த பாட்டி பார்க்க எப்படி இருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா சுத்தமா இருக்கிறாங்க. தாதி தாதி மீன்ஸ் அந்த கிராண்ட் மதர். उसने सामने केल के कुछ पत्ते कतार में रखे हैं. उनके सामने, उनकेना அவங்களுக்கு, सामने सामने in front of அவங்களுக்கு முன்னாடி, கேல் சரி கேலே கே குச் பத்தே, கேலே கேலே மீன்ஸ் பனானா, குச் குச் மீன்ஸ் சம், சில பத்தே பத்தேனா லீவ்ஸ், அதாவது சில பனானா லீவ்ஸ், அதாவது வாழை இலைய, கத்தார் மே ரக்கே ஹை, கத்தார் கத்தார் மீன்ஸ் வரிசையா, கத்தார் மே ரக்கே மீன்ஸ் நல்ல வரிசையா விரிச்சு வச்சிருக்காங்களாம். ஜிஸ் பர் தில் मिट्टा मिट्टा गुड चावल आदि के छोटे छोटे देर पड़ हुए हैं. जिस पर ना அது மேல தில், தில் மீன்ஸ் எள்ளு, எள்ளும், மிட்டா மிட்டா மீன்ஸ் குட், அதாவது குட்ங்கிறது வெள்ளம் அர்த்தம், மிட்டானாலும் வெள்ளம் தான், அந்த வெள்ளம், சாவல் சாவல்னா அரிசி, ஆதிக்கு சோட்டே சோட்டே தேர், ஆதி ஆதி மீன்ஸ் இது எல்லாத்தோடைய, சோட்டே 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 கொஞ்சம் குட்டி குட்டியா ரொம்ப சின்ன சின்னதான, தேர்படு தேர், தேர்படு மீன்ஸ் மலை போல குவிஞ்சு கிடக்கிறத அப்படி சொல்லுவோம், அதாவது குட்டி குட்டியா எள்ளு, வெள்ளம், அப்புறம் அரிசி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இலையில வச்சிருக்கிறாங்களாமா. हमें बारी बारी उसे उन सभी चीजों को छूने और प्रणाम करने के लिए कहा गया. हम मीन्स बी, நாங்க எல்லாருமே, பாரி 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 மீன்ஸ் அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப, உன் மீன்ஸ் அந்த, சபி சீஞ்சோ, சபி சபி மீன்ஸ் ஆல், எல்லா, சீஞ்சோ மீன்ஸ் திங்ஸ், எல்லா பொருட்களையுமே, சூனே சூனே மீன்ஸ் டச் பண்றது, தொடுறதுக்கும், அவர் பிரணாம் கர்னே, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், பிரணாம் கர்னே, பிரணாம் கர்னேனா அதை தொட்டு வணங்குறது, பிரணாம் கர்னேனா கும்பிடுறது, சாமி கும்பிடுறது, கும்பிடுறதுக்கா கேலியே, அதாவது அதை வணங்குறதுக்காக, கஹா கையா, கஹா என சொல்லப்பட்டோம், அதாவது அதை என்ன பண்ண சொல்றாங்க, திரும்ப திரும்ப தொட்டு தொட்டு கும்பிட சொல்லி சொல்றாங்களாமா.
जब सबने ऐसा कर लिया तो उन सभी चीजों को एक जगह इकट्ठा करके दान दे दिया गया. ஜப் ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்து சப்னே சப்னா எல்லாருமே அங்க இருக்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஐசா கர் லியா ஐசா மீன்ஸ் லைக் தட் அதே மாதிரி அதாவது தொட்டு கும்பிடுறதுக்கு இல்லையா ஐசா கர் லியா அவங்க தொட்டு கும்பிட்டு முடிச்சுட்டாங்களோ உன் சபி சீஞ்சோங்கோ உன்னா அந்த சபி சீஞ்சோ சபி மீன்ஸ் ஆல் எல்லா அந்த பொருட்களையும் சீஜோ மீன்ஸ் திங்ஸ் பொருட்களையும் ஏக் ஜஹாக் ஜஹாக் மீன்ஸ் பிளேஸ் ஒரு பிளேஸ்ல இக்டா கர்கே இக்டா மீன்ஸ் கேதர் அந்த எல்லா பொருளையும் ஒரே பிளேஸ்ல கொண்டு வந்து குவிச்சு करके दान दे दिया गया दान दान मीन्स दानமா கொடுக்க दान दे दिया गया मीन्स दानமா கொடுக்கப்பட்டிருமோ आज तो अपी दीदियां बुरी फंसी आज आज मीन्स டுடே இன்னைக்கு तो அப்பி தீதியா அப்பி தீனா பாவமா இருக்கக்கூடிய அந்த தீதியா மீன்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த தங்கச்சிங்க எல்லாருமே புரி ஃபன்சி புரி மீன்ஸ் ரொம்ப மோசமா ஃபன்சினா மாட்டிக்கிறது ரொம்ப மோசமா மாட்டிப்பாங்க ஏன் அப்படின்னா உங்கே நாத்தோ जुड़ा दही ही पसंद है और न ही கிச்சடி உங்கேனா அவங்களுக்கு ந இஸ் த நெகட்டிவ் வேர்டு சுடா தஹி ஹை தஹி ஹி பசந்த் ஹை சுடா தஹி தஹி மீன்ஸ் கர்ட் அந்த சுடா தஹினா தயிர் ஊத்து சாப்பிடுறது பசந்த் நான் வந்து நெகட்டிவ் வேர்ட் இல்லையா சோ பசந்த்னா பிடிக்கும் நான் பசந்த்னா பிடிக்காது அவங்களுக்கு அந்த தயிர் சாதமும் பிடிக்காது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் நா ஹி கீச்சடி நான் மீன்ஸ் நெகட்டிவ் வேர்ட் சோ கிச்சடியும் பிடிக்காது அவங்களுக்கு தயிர் ஊத்தி சாப்பிடுறதும் பிடிக்காது கிச்சடியும் பிடிக்காது பர் ஆஜ் தோ ஃபர்மாயிஷி நாஸ்தா நஹி சலேகா பர் மீன்ஸ் பட் ஆனா ஆஜ் மீன்ஸ் டுடே இன்னைக்கு ஃபர்மாயிஸ் மீன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய திங்கிங்க்கு ஏத்த மாதிரி நாஸ்தா மீன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் நகி சலேகா மீன்ஸ் கிடைக்காது சலேகானா கிடைக்கிறது தட் மீன்ஸ் போறது நகி சலேகானா கிடைக்காது போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்கே தோனோகி சீஞ்சே காணி படேகி உங்கேனா அவங்களுக்கு தோனோ மீன்ஸ் ரெண்டுமே அதாவது தயிரும் சரி கிச்சடியும் சரி ரெண்டுமே சீஜனா அந்த பொருட்கள் ரெண்டு பொருட்களையுமே காணி படேகி காணி மீன்ஸ் ஈட்டு சாப்பிட்டு ஆக வேண்டிய நிலைமை ஆஜ் கிச்சடி ஜோஹன் ஏன் அப்படின்னா ஆஜ் கிச்சடி ஆஜ் மீன்ஸ் டுடே இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவல் கிச்சடி ஃபெஸ்டிவல் சோ கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும் खिचड़ी खाने के बाद सभी ने गया से आए तिल கிச்சடி மீன்ஸ் அந்த பொங்கலை வந்துட்டு காணேக்கே காணே மீன்ஸ் சாப்பிட்டதுக்கு பாத் மீன்ஸ் ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு பிறகு சபி மீன்ஸ் ஆல் எல்லாருமே கயாசே கயாங்கிறது ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ்ல இருந்து ஆயன வந்த தில் மீன்ஸ் அந்த எல்லும் நெக்ஸ்ட் குட் மீன்ஸ் நம்மளோட இந்த வெல்லம் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சீனி மீன்ஸ் சக்கரை சுகர் கே தில்குட்டுக்கோ படி சவுசே காயா தில்குட்ங்கிற அந்த 3 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் ஒரு ஃபுட் இப்போ படி சவுசே படி மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான சாவ் மீன்ஸ் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் பண்ணி காயானா சாப்பிடுறாங்க தில்குட் எப்படி சாப்பிடுறாங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி அவங்க சாப்பிடுறாங்க காத்தே மை சோச் ரகீதி காத்தே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மைனா நானு சோச்னா திங்க் பண்றது யோசிக்கிறது சோச் ரகீதி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா கித்னி அலக் ஹை ந யக் கீச்சடி ஜோ அபி ஹம் மனா ரஹே ஹை கித்னிமே ஹவு மச் எவ்வளவு அழகுனா டிஃப்ரெண்ட் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குது இந்த கீச்சடி நான் கீச்சடி எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா இந்த கீச்சடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்றது ஜோ அபி ஹம் மனா ரஹே ஜோ மீன்ஸ் விச் அத வந்துட்டு அபி மீன்ஸ் இப்போ நம்ம சாப்பிடும் இந்த டைம்ல ஹம் மனா ரஹே மனா மீன்ஸ் அக்செப்ட் நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க செலிப்ரேட் பண்றோம் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு நாம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஸ்கூல் மே ஹம் ஜோ கிச்சடி மான்தே தே உஸ்கி அலக் ஹி மஸ்தி ஹுவா கர்த்தி தி ஸ்கூல் மே அந்த ஸ்கூல்ல ஹம் மீன்ஸ் நாங்க ஜோ கிச்சடி மான்தே தே ஜோ கிச்சடி அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை மனாத்தேன்னு செலிப்ரேட் பண்றது நாங்க ஸ்கூல்ல வந்து அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோமா உஸ்கி அழகி மஸ்தி ஹுவா கர்த்தி உஸ்கினா அதுக்கு அழகுனா டிஃப்ரெண்ட் அதுக்கு வேற மாதிரியான மஸ்தினா ஃபன் ரொம்ப ஜாஸ்தியான ஃபன் வந்து ஹுவா கர்த்தி அது வந்து நம்ம ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்றது எப்படி இருக்கும் அது தனி